ஒரு நார்மல் இமோஷன் எப்போ வந்து ப்ராப்ளமேட்டிக், இது வந்து மனநோயோட அறிகுறி அப்படின்னு நம்ம சொல்றோங்கிறத தெரிஞ்சுக்க இந்த 5 விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், எந்த ஒரு இமோஷனா இருந்தாலும் அது ரொம்பவே எக்ஸசிவா அதிகமா இருக்கு அண்ட் ரொம்ப இன்டென்ஸா இருக்கு அப்படின்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். செகண்ட் வந்து அந்த இமோஷன் ரொம்ப ப்ரொலாங்டா இருக்கு, ரொம்ப நாட்களா இருக்கு, சில நேரம் வந்து வார கணக்கில் கூட போகுது அப்படின்னா அதுவுமே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். தேர்ட் வந்து அந்த இமோஷன் அவங்க கண்ட்ரோலில் இல்லை, அவங்க நினச்சா கூட அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் சில நேரம் இன்னப்ராப்ரியேட் பிளேஸில் இன்னப்ராப்ரியேட் இமோஷனை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கும் அவங்க வெளிப்படுத்துகிற இமோஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஃபோர்த் வந்து அடிக்கடி எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங்ஸ். ஒரு நிமிஷம் சிரிப்பாங்க, அடுத்த நிமிஷம் கத்துவாங்க, அடுத்த நிமிஷம் அழுவாங்க. இப்படின்னு வந்து டக்கு டக்குன்னு அவங்களோட இமோஷன் மாறிக்கிட்டே இருக்கு அண்ட் இது அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கு, ரொம்பவே ஜாஸ்தி இருக்குன்னா அதுவுமே ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். ஃபிஃப்த் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், நீங்கள் ஃபீல் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணுற இமோஷன், கவலையாகட்டும், கோவமாகட்டும், இல்லாட்டி வந்து சந்தோஷமாகட்டும், அது வந்து உங்களோட டே டு டே லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுது, உங்கள் ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது மனநல பிரச்சனையோட அறிகுறி.